மாணவர்களுடைய அந்த நோக்கத்தை நம்ம உண்மையிலே மதிக்கிறோம். மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை நம்ம உண்மையிலே நம்ம மதிக்கிறோம். பட் சில பேர் இதுக்குள்ளே புகுந்து முதலமைச்சருக்கு எதிராக, முதல்வருக்கு எதிராக இதை திருப்பணுன்ற முயற்சிகளில் ஈடுபட்டாங்கன்னா அதையெல்லாம் அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை ஹேண்டில். எதை வச்சு அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே பழனியில் அப்படி ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் 100 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இருக்குன்றதே எனக்கு இந்த கேட்டு தெரியும். இது அரசியல் நோக்கத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா என் மேலே பதிவு போட்டுருக்காங்க. உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படணும்னு சொல்லி கேட்ட உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி சிபிசிஐடியில் ப்ரீலிமினரி விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சொல்லுங்க. சமயபுரம் பழனி உள்ளிட்ட கோயில்களில் இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. சமயபுரம் கோவிலில் பார்த்தீங்கன்னா மணியம்மா பணியாற்றிய ஒருவர் மீது அளவுக்கு மீறி சொத்து சேர்த்திருக்காரு, வருமானத்தை மீறி அதிகமாக சொத்து சேர்த்திருக்காருன்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை நடந்துருக்கு. ஸோ அந்த விசாரணை நேர்மையாக நடைபெற்று அதில் ஏதாச்சும் குற்றங்கள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நிர்வாக ரீதியிலாக நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போதைக்கு சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கிறோம். விசாரணையின் முடிவில் ஏதாவது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக மேற்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கான எல்லா ஆய்வுகளும் பண்ணிட்டு அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பிரச்சனைகள் இருக்கும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்கிறோம். அதே போல் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு புதிய ஜிஹெச்சை புதுசாக பில்ட் பண்ணுறதுக்கான பணிகளில் ஈடுபட்டுருக்கிறோம். அதற்கு அதே இடத்துல பில்ட் பண்ணலாமா இல்லை ஒரு புதிய இடத்துல ஜிஹெச் கொண்டு வரலாமான்றதை பற்றிலாம் இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதற்கான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த மாதிரியான தரத்தில் கொண்டு வர போகிறீங்க? ஜிஹெச்னாலே நல்ல தரத்தை தான் சார் கொண்டு வரணும். 100% மக்கள் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பல்லாண்டு காலம் நீடித்து நிலைத்து மக்களுக்கான எல்லா வகையான மருத்துவ வசதியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது கொண்டு வரப்படும். தலைமை அரசு மருத்துவமனை சரியான பராமரிப்பு அதுக்கு தான் அதுக்காக தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்டில் திருப்பி கேட்கும் அறிவிப்புகள் அதை பற்றி தான் சார் டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம். என்னென்ன பட்ஜெட்ஸில் கொண்டு வரணும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரணும், என்னென்ன முக்கியமான சிறப்பு அம்சங்கள் எல்லாம் கொண்டு வரணும், இன்னும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னெல்லாம் சரி செஞ்சு தரணும் அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஷன் எனக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அதை பட்ஜெட்டில் எதெல்லாம் பண்ண முடியுமோ முதல் கட்டமாக அதெல்லாம் கொண்டு வரப்போம். பழனி கோயிலில் நிலம் குற்றத்தை எதிர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது எதை வச்சு அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே பழனியில் அப்படி ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் 100 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இருக்குன்றதே எனக்கு இந்த கேஸுக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபஸ்ட்டு தெரிய வந்த உடனேயே ஏப்ரல் நீங்கள் அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூலை 7ஆம் தேதி நடந்திருக்குது. ஆனால் ஜூன் 30 அதுக்கு எதிர்த்து அப்பீல் போனது ஹெச்ஆர்என்சிலேருந்து தான் அப்பீல் போயிருக்கிறோம். அதே போல் அந்த அப்பீலில் தான் திரும்ப அந்த லேண்டை நம்ம கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நம்ம மீட்டிருக்கிறோம். அதே போல் சிபிசிஐடி வழக்கை நான் தான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதை உடனடியாக சிபிசிஐடி வழக்காக மாற்றி விசாரிக்க வேண்டும். இதை விசாரித்து உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படணும்னு சொல்லி கேட்ட உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி சிபிசிஐடியில் ப்ரீலிமினரி விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கான அறிக்கையும் அவங்க விரைவில் தாக்கல் பண்ணுவாங்க. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படும். இது அரசியல் நோக்கத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா என் மேலே பழிய போட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய உறவினர் செஞ்சுட்டாங்க, நான் தான் இதுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சா எனக்கு அப்படி ஒரு லேண்ட் இருக்கிறது இந்த கேஸுக்கு அப்புறம் தான் தெரியும் ஃபஸ்ட்டு. அண்டு இது அவங்க அரசியலுக்காக ரெகுலராக பண்ணுறது தான். ஏன்னா எதை வச்சு அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க எதை கிடைச்சாலும் அரசியல் பண்ணுவாங்க. ஸோ அந்த அரசியல் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணி மக்கள் மத்தியில் என் பேரை கெடுக்கணும், ஆட்சியோட பேரை கெடுக்கணும், முதலமைச்சர் பேரை கெடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காமல் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா மக்கள் உங்களை கொஞ்சமாக திரும்பி பார்ப்பாங்க. மிக தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக தன்னுடைய இணையதளத்தில் பதிவிட்டுட்டார். அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களின் கோரிக்கைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ராகுல் காந்தி அவர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த விஷயங்களுக்கு எல்லாமே மாண்புமிகு முதலமைச்சர்கள் அதற்கான நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே நாங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கோம், இந்த நீட் தேர்வில் இந்த நீட் தேர்வை முற்றிலுமாக அகற்ற வேண்டும், அதற்கு கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும், மாநில பட்டியலில் கொண்டு வரது தான் நிரந்தர தீர்வாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே அந்த நிலைப்பாட்டை மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதற்காக நான் முயற்சிகள் நிச்சயமாக ஈடுபடுவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. டெல்லியில் ஃபேர் நீட்டுக்காக போராடுறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பேன் நீட்டு தான் போராடுறோம். அதுவும் இவங்க திமுக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது எப்படி பார்க்க? அதுதான் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோமே, நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை தான் சொல்லிட்டோம். நீட் தேவை கிடையாது, நீட்டை அகற்றணும் அப்படின்னு தான் சொல்லிட்டோம். அது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர எங்கள் முதலமைச்சர் தெளிவான விஷயங்களை சொல்லிட்டாரு. அதை தாண்டி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும்
மாணவர்களுடைய அந்த நோக்கத்தை நம்ம உண்மையிலே மதிக்கிறோம், மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை நம்ம உண்மையிலே நம்ம மதிக்கிறோம். பட் சில பேர் இதுக்குள்ளே புகுந்து முதலமைச்சருக்கு எதிராக, முதல்வருக்கு எதிராக இதை வந்து திருப்பணுன்ற முயற்சிகளை ஈடுபட்டாங்கன்னா அதையெல்லாம் அரசாங்கம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணும். நன்றி. அதெல்லாம் முதலமைச்சர் சொல்லுவார். நன்றி. ஓகே. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.